என்னடா வினோத்து செம்மையாக டயர்டாக இருக்கிய? செம்ம டயர்டுங்க. நேற்று 3 மணிக்கு வண்டி எடுத்து ஏர்போர்ட் போயிட்டு நைட்டு 1 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து எடுத்து விடிகாலம் 3 மணிக்கு வந்து வீட்டுக்கு போய் குடுன்னு 3:30 மணிக்கு அதான் 3:16 வந்து வீட்டுக்கு போய் குடுன்னு குளிச்சுட்டு 3 மணிக்கு கஸ்டமர் வரேன்னாங்க. ஓகேங்களா, 4:45 5 மணிக்கு கிளம்புனேன். 4:45 அதான் 4:51 அந்த மாதிரி டைமில் கிளம்பி இப்போ தான் வந்து நாகர்கோவிலில் செட்டில் ஆகிருக்கேன். கஸ்டமரை இறக்கி விட்டேன். மணி என்ன தெரியுங்களா? 6:34. அடேங்கப்பா, காலையில் 5 மணி 4:51, இப்போ 6:34. அங்கேருந்து திருச்சியிலேருந்து ஒரு 300 வேலூர், அப்புறம் அது ஒரு 500 நினைக்கிறேன். 500 ஒரு 600 700 800 அது ஒரு 130 230 1030 கிலோமீட்டர். அப்பாடி. ஆனால் வேலூர்லேருந்து இது ஓட்டினது மட்டுமே ஒரு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் வச்சிங்களேன். ஏன்டா லேட் ஆச்சுன்னா, வரும்போது திருச்சிக்கு முன்னாடி சமயபுரத்துக்கு முன்னாடி சாப்பிட விட்டேன். அஸ்வின் ஹோட்டல் நினைக்கிறேன். ஒரு மசால் தோசை, பிளைன் தோசை, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, புதினா சட்னி, அப்புறம் வந்து ஒரு கேசரி இல்லை சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக சமயபுரம். ஓகேங்களா, சமயபுரம் கோயிலுக்கு போகல, நேராக ரைட்டில் விட்டேன் சாய்பாபா கோயில். நீ போகலடானா நான் போகலங்க. ஏன்னா நம்ம ஷீரடி சாய்பாபா மாதிரியே இங்கே கட்டியிருக்காங்க கோயில். நான் போகல, ஏன்னா எனக்கு செம்ம தூக்கம். ஓகேங்களா, செம்ம டயர்டு வேறு, முடியல என்னால். ஓகேங்களா, அப்படியே வண்டி போகுது 100ல் போயின்னு இந்த வண்டி திடீர்னு 40 60ன்னு ஸ்லோவாகுது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பக்கத்தில் கஸ்டமர் தூங்கின்னு வந்துனுங்கிறாரு, எனக்கு தூக்கம் சோக்குது. அது இல்லாமல் பின்னாடி வர அவங்க பையன் தூங்குறாரு, அந்த அம்மா தூங்குறாங்க. எல்லாருமே தூங்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் உச்சி வெயில், ஏசி வேறு, ஒன்றும் முடியல. அப்படியே என்ன பண்ணுறது, பாஸ் போட்டால் திட்டுவாங்களா, இல்லை சாக்லேட் போட்டால் திட்டுவாங்களா, இல்லை ஃபோன் பேசினா திட்டுவாங்களான்றதும் தெரியாது. எதுவுமே போடாமல் வாய் மூடினே வந்துட்டேன். ஓகேங்களா, அப்புறம் சீரடியில் எடுத்துன்னு வந்து விட்டேன், அதான் சாய்பாபா கோயிலில். அப்புறமா அப்படியே பார்த்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக எடுத்துகிட்டு போய் சமயபுரத்தில் விட்டேன். எவ்வாடி எவ்வளோ கூட்டங்க, சரியான கூட்டம். நல்ல வேலை நான் கோயிலுக்கு போல, தப்பிச்சிட்டேன். காரை உள்ளே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஏஞ்சி பார்த்தா கஸ்டமர் வந்துட்டாங்க. பார்த்தா மணி ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தா கஸ்டமரு அவங்களுக்கு ஏதோ பாஸ் இருக்கான், அந்த மூலியமாக போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஃப்ரீ தர்ஷனத்தில் போயிருந்தால் அவங்க நைட்டுக்கு மேலே இல்லை காலையில் தான் வந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக. ஓகேங்களா, 1000 ரூபா 2000 டிக்கெட் விற்கிறாங்களாம். தேட்டரில் படம் டிக்கெட் விற்கிற மாதிரி, சாமி டிக்கெட்டு. அவ்வளோ கூட்டமாக சாமி பார்க்குறதுக்கு. 1000 ரூபா கொடுத்தா சாமியை உடனே பார்க்கலாம், 100 ரூபா கொடுத்தா லேட்டாக பார்க்கலாம். ஃப்ரீ தர்ஷனத்தில் போனால் நாளைக்கு பார்க்கலாம். அம்மனை பார்க்க இவ்வளோ பெரிய வாய்ப்பு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் திரும்பி கஸ்டமர் இப்படியே சொல்லி நடந்தார் என்கிட்ட. அப்படியே அந்த கார் பார்க்கிங்லேருந்து நல்ல கார் வெளில எடுக்க முடியல. நான் விடும்போது என்னை சுற்றி எந்த காருமே இல்லை. ஆனால் நான் விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறேன், எடுக்கலான்னு பார்க்குறேன், திரும்பி என்னை சுற்றி அவ்வளோ கார், வெளியிலே எடுக்க முடியல. நல்ல வேலை ஒருத்தர் கேப் விட்டுருந்தாரு, அதில் பூந்து. ஆனால் கொஞ்சம் முன்னாடி நான் எடுத்துன்னு வந்துட்டு நேராக நாகர்கோவில் போயிடலாம் பண்ணிட்டார். திருச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு? 499 கிலோமீட்ரு நாகர்கோவில். ஓகேங்களா, 499 கிலோமீட்டர் நாகர்கோவில். ஓகேங்களா, அவ்வளோ வருது அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணேன். அப்புறம் சாப்பிட்ணும் பண்ணார். மதுரையில் போய் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு அந்த ஹோட்டல். மீனாட்சி மெஸ்ஸோ ஏதோ ஒன்று மதுரையில். ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு, ரொம்பலாம் சொல்கிற மாதிரி இல்லை. நிறைய ஹோட்டல் வந்துச்சு, நான் தான் நிற்காத ஏதோ ஒரு ஹோட்டல் சாப்பிட்டா போதும்டாப்பா, டைம் ஆகுதுன்ட்டு நிப்பாட்டினேன். அப்புறம் மீனாட்சி மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு வரும்போது காலையில் வந்து ஒரு டீ கல்ல நிப்பாட்டி டீ குடிச்சிட்டேன். ஓகேங்களா, வரும்போது வேலூர்னா எங்கே குடித்தேன்னா வேலூரில்
எங்கேயோ ஒரு இடத்துல டீ குடிச்சாங்க, மறந்துட்டாங்க. அது என்ன வர ஞாபகம் சக்தி மறந்துட்டாங்க. அவரும் கஸ்டமரும் டீ குடிச்சாரு என் கூட இறங்கி. ஆர்னி வழியாக தான் வந்தேன். மலையனூரில் டீ குடித்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ ஈவினிங் வந்து சாயங்காலம் இப்போ டீகளில் நிப்பாட்டேன். என்னால் முடியல. ஏன்னா உடம்பு உட்காந்துனே ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா பேக் பெயின், கை வலிக்குது, பட்டக்ஸ் வலிக்குது. இப்போ கூட பார்த்துன்னு ரொம்ப செம்ம டயர்டில் பார்த்துன்னு விட்டா போதும். அப்போ நைட்டு ஆல்ட் ஆக மாட்டாங்கன்னு கேட்டேன். அப்புறம் ஆல்ட் ஆகிறேன்ட்டாங்க. அப்பா என்னால் முடியலப்பா, விட்டேன்னா நல்லா நிம்மதியாக பார்த்துன்னு தூங்குன்ற மாதிரி நைட்டு ஆல்ட் ஆகிறேன்ட்டாங்க. ஒரு வழியாக எங்கே வந்திருக்காங்கன்னா, இவ்வளோ கஸ்டமர் ஒரு மேப் கிளிக் பண்ணிட்டாரு உடுப்பி ஹோட்டல்னு. அது ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி சுற்றின்னு வந்துட்டு அங்கே போய் ராமகிருஷ்ணா ஹோட்டலில் ஏதோ ஒன்று போயிட்டோம் தேவையில்லாமல். திரும்பி இப்போ தான் வந்து உடுப்பி ஹோட்டலில் விட்டுருவேன். நான் வரும்போதெல்லாம் வந்து அந்தளவுக்கு டெவலப் இல்லைங்க. நான் வந்து எப்போனா கொரோனாவுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ வேறு லெவல் ஆகிட்டு. ஒரு வீடும் கேரளா வீடு, அப்பா வீடாக கட்டி வச்சுக்கிறாங்க, சூப்பராக கட்டி வச்சுக்கிறாங்க. மலையாளத்து வீடு சூப்பராக இருக்குது, பெரிய பெரிய வீடு. ஹோட்டலு காட்டுற பாருங்க, தெரிஞ்சுங்களா ஹோட்டலு. அதான் ஹோட்டல், அவ்வளோ பெரிய ஹோட்டல் பாருங்கள். பின்னாடி பெரிய தேட்டரு, ப்ரொஜெக்டர் வைக்கலாம். அவ்வளோ தேட்டர் ஸ்க்ரீன் 70 mm இல்லை 100 mm, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் தேட்டர். சும்மா டயர்டாக இருக்குதுங்க. ஃபுல்லாக கேரளா பொண்ணு இருக்கும். அவங்க கல்யாணம், காலையில் கல்யாணம் இங்கே தான் நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் இப்போ ஈவினிங்கு. காலையில் கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரி பீச்சு, திருவள்ளூர் சிலை, அப்புறம் வந்து கோயில், அப்புறம் இங்கே ஒரு அருவி இருக்கான், அது பார்த்துட்டு வேற இந்த தாத்தா நம்மள சைட் செய்கிறாரு. அப்புறம் காலையில் வந்து எங்கன்னா திருச்செந்தூர், அதை முடிச்சுட்டு இங்கே வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு நேராக திருச்செந்தூர். அப்புறம் திருச்செந்தூரில் வந்து மதுரை போய் ஆல்ட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம், அப்புறம் ஒரு 2-3 கோயில் பார்த்துட்டு கிளம்புற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுவே அப்படி இப்படின்னு ஒரு 1500 இல்லை 1500 ஓடிடும்னு நினைக்கிறேன். 1500 இல்லை 1600 ஓடிடும்னு நினைக்கிறேன். என்னன்னா தூங்காமல் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. நான் ஸ்டாப்பாக ஓட்டுறது. நைட்டு அந்த பிக்கப் மட்டும் சீக்கிரம் வந்துருந்துச்சுன்னா 6 மணிக்கு ஒரு பிக்கப் வர வேண்டியது, அது கரெக்டாக வரல. அதனால தான் அவ்வளோ டிலே. நான் என்ன வண்டியில் வந்திருக்கேன்னு தானே கேட்குறீங்க. வேக்கனார், லேட்டஸ்ட்டு வேக்கனார் ஆட்டோமேட்டிக். உள்ள சூப்பராக இருக்குங்க. அந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு வேக்கனார் ஓட்டினேன். அது வந்து பார்த்தோன்னா 22 மாடலு இல்லை 2018 இல்லை 20 மாடல் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா சின்னோண்டு வேக்கனார், அது மைலேஜே வராது அந்தளவுக்கு. ஆனால் இந்த வண்டி நல்ல மைலேஜ் வருது. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் வண்டி, ஓகேங்களா. இது நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசுக்கு அப்புறம் பின்னாடி சீட்டு எடுத்துதுங்க, இவ்வளோ பெருசு. அங்கேருந்து டிக்கி, ஓகேங்களா. இது ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஸ்டியரிங், ஓகேங்களா. ஸ்டியரிங்கு இது வந்து கம்பெனி டிஸ்பிளேவாக இல்லை இதுலேயே வரத்தான்னு தெரில. இது வந்து ஆட்டோமேட்டிக், ஓகேங்களா. அடிக்கடிக்கு நானே குழம்புறேன். இது ஃப்ரண்ட்டில் தள்ளனா ரிவேர்ஸு, இப்படி தள்ளனா ட்ரைவ் மோடு, இப்படி தள்ளனா ட்ரைவ் மோடு. அதே மாதிரி இப்படி தள்ளி என்னோட போக மாட்டேங்குது. இப்படி தள்ளினா 1 2 3 4ன்ற மாதிரி கீர் ஏறும். அதே மாதிரி இப்படி இறங்கினா டவுன் இறங்கும், ஓகேங்களா. இது பார்க்கிங் மாடல். நியூட்ரல் விட்டால் பார்க்கிங், இப்படின்னா பார்க்கிங் மாடல். இப்படி தள்ளி போட்டால் கியர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி மேலே தள்ளா ரிவேர்ஸு, கீழே இறங்கினா ஆட்டோமேட்டிக். இது ட்ரைவ் மோடு. எனக்கே கொஞ்சம் நேரத்தை கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். நல்லா கார் ரிவ்யூ பண்ணுறதுனால நான் இப்போ இல்லை, ஓகேங்களா. செம்ம டயரில் பார்த்துட்டு அவ்வளோதான் படுத்துருவோம். செம்ம டிக்கி வேஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது. மைலேஜ் வந்து டேங்க் வந்து 40 லிட்டர் டேங்க் நினைக்கிறேன். ஒரு 3500 ரூபாய் போட்டோன்னா நீங்கள் ஒரு நம்பி வந்து ஒரு 500, அதான் டேங்க் ஃபுல் பண்ணால் நம்பி ஒரு 600,
கிலோமீட்டர் இல்லை 500 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். ஏசியில். நான் ஏசியிலனா ஒரு 800 இல்லை 750 700 போகலாம். ஓகேங்களா, நம்பி போகலாம். சூப்பராக இருக்குது வண்டி, கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வீக்காக இருக்குது. ஆனால் மற்றபடி சூப்பர் வண்டிங்க, சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக. இன்னும் ரேட்டு தான் ஏற்றிட்டானுங்க. 8 லட்சமோ 9 லட்சமோ வருது இப்போது. 7.5 லட்சம் ஸ்டார்டிங்கு, 7 ஸ்டார்டிங்கு, 9 லட்சம் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ. வண்டியெலாம் பிரேக்கிங்லாம் செம்மையாக இருக்குதுங்க. அச்சா இடத்துல நிற்குதுங்க. எங்கள் பெரியம்மா வண்டிலலாம் நிற்காது, அப்படியே தேய்ச்சின்னு போவோம் ஆட்டோமேட்டிக்கில், டாட்டா பஞ்சில். ஆனால் இந்த வண்டியில் பவரும் சூப்பராக இருக்குது. 100 போகிறதே தெரில எனக்கு, 140 120 போகிற மாதிரியே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பவரும். அன்றைக்கி ஃபுல்லாக ஏகப்பட்ட ஆக்டிங் டியூட்டிங்க. வேலைக்கு வந்துட்டா டியூட்டி ஏகப்பட்டது வருது, வேலைக்கு வரலன்னா டியூட்டியே வர மாட்டேங்குது. என் வேலையே அப்படி தான் போகுது. டிரைவர் அண்ணன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு காலைல, அவருக்கு டியூட்டி கொடுத்தேன், அவர் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பேசிட்டு வரேன்.